வணக்கம் மக்களே. 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி இந்த மாதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக செய்யணுமா? அதுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக சொல்லியிருப்பேன். வாங்க 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 6 லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். 30 கிலோவுக்கு 6 லிட்டர் ஆயில் தான் சேர்க்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆயில் அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்காது, கரெக்டாக இருக்குங்க. ஆயில் நல்லா சூடாகனதும் பட்டை 40 கிராம் சேர்த்துடலாம். பட்டை பொடிசாக்கி சேருங்க, அப்போ தான் பிரியாணியில் அப்படியே தெரியும். பட்டை சேர்த்துட்டு அது கூடவே 40 கிராம் அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ தாங்க ஹைலைட்டே, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அது கூடவே 30 கிராம் கிராம்பு சேர்த்துடலாங்க. கிராம்பு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, 30 கிராம் சேர்த்தா போதும். கிராம்பு சேர்த்துட்டு ஏலக்காய் 40 கிராம் சேர்த்துடலாம். பட்டை ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 12 கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாங்க. அது கூடவே நாம் 1/2 கிலோ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே நாம் 2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேரும்போது நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க. புதினா கொத்தமல்லி நல்லா வெங்காயம் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 3 கிலோ பூண்டு பேஸ்ட்டு, 3 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்து சேர்த்துடலாங்க. இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செம்மையாக வதங்கினா சூப்பர் டேஸ்ட் இருக்கும். நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டுன்னு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுலே இருக்கலாம், அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்குங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் 12 கிலோ தக்காளி நல்லா தண்ணியில் விட்டு அலசி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம 12 கிலோ தக்காளி சேர்த்துடலாம். 12 கிலோ தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. பாதி அளவு வதங்கின பிறகு நாம் தேவையான அளவு தயிர் சேர்த்துடலாங்க. 30 கிலோவுக்கு 3 லிட்ரு நான் தயிர் சேர்த்துடலாம். 10 கிலோவுக்கு 1 லிட்ரு, 30 கிலோவுக்கு 3 லிட்ரு தயிர் சேர்த்துடலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா 150 கிராம், மல்லித்தூள் 150 கிராம், பிரியாணி மசாலா 150 கிராம், தனி மிளகாய்த்தூள் 150 கிராம், இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலா வந்து 5 நிமிஷம் தக்காளி கூட எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணியில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பாதி உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ பாதி உப்பு சேர்த்துட்டு மீதி உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம 30 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு மசாலா. இந்த டைமில் சிக்கன் சேர்த்துட்டு மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் கிளறி விடுங்க, போதும். அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி வச்சிடலாங்க. சிக்கன் அதிகமாக வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சிடலாங்க. 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணிக்கு கரெக்டாக தண்ணி அளவு சொல்கிறோம் பாருங்கள். 52 லிட்டர் தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் 2.5 கேன் தண்ணி வைக்கிறோம். ஒரு கேன் அளவு 20 லிட்ரு, நாம் 2.5 கேன் அளவு தண்ணி வைக்கிறோங்க. பாருங்கள், இந்த தண்ணி அளவு வச்சு பாருங்கள். கடைசியில் சாப்பாடு வந்து உதிரியாக வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒலை நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் ஊற வச்சுருக்க அரிசி நம்ம இப்போ சேர்த்துடலாங்க. ஒலை வந்து அதிக நேரம் கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் கொதிக்கக்குள்ளேயே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாங்க. அரிசி வந்து வெங்காயம் சேர்க்கக்குள்ளேயே அரிசி ஊற வச்சுருங்க. 2-3 டைம் அலசிட்டு ஊற வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஏற்கனவே 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். மீதி உள்ள 1/2 கட்டு புதினா 1/2 கட்டு கொத்தமல்லி இருக்குது. அது மீதி உள்ள கொத்தமல்லி புதினா இப்போ நம்ம சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே நாம் 1/2 லிட்டர் நம்ம நெய் சேர்த்துடலாங்க. நெய் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, தெகிட்டிடும். 30 கிலோவுக்கு 1/2 லிட்டர் நெய் போதும். புதினா கொத்தமல்லி நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் பொறுமையாக கிளறி விட்டுருங்க.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம 52 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோம். கரெக்டாக லெவலுக்கு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக தண்ணி எல்லாமே இழுத்துக்குச்சு. இந்த டைமில் கரெக்டாக நம்ம சாப்பாடை லெவல் பண்ணி அரை மணி நேரம் தம் போட்டு எடுக்கும்போது சூப்பர் சுவையான உதிரியான 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் தண்ணி எல்லாமே இழுத்து கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சு. நம்ம தண்ணி அளவு வச்சது வந்து கரெக்டாக 52 லிட்டர் தண்ணி வச்சுருக்குங்க. இந்த டைமில் அரை மணி நேரம் சாப்பாடு வந்து தம்மு போட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க. எந்த அளவில் உதிரியாக 30 கிலோ சிக்கன் தம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் 30 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த அளவில் பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. சூப்பராக இருக்குது. இந்த டைமில் கிளறி விட போகிறோம். நம்ம சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடியாக போகுது. பார்க்க போகிறீங்க எந்த அளவில் உதிரியாக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸு ஒன்றுமே உடையில எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள். மக்களே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல் உலகங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும் சிக்கன் பிரியாணி. நீங்கள் எத்தனை கிலோ சொல்கிறீங்களோ அத்தனை கிலோ நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எந்த டைமில் வேணாலும் சொல்கிறதுக்கு